ஓகேங்க. ஓகே ஓகே ஓகே. அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். இன்று ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பத்திரிகையாளருடைய சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய 5 தலைமுறைகளாக அங்கே பணிபுரிந்து வரக்கூடியவர்களை இப்பொழுது கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு அவல நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலேயே தமிழ்நாடு அரசு அதேபோல மத்திய அரசு ஏற்பாடு செய்தர வேண்டும் என்பது குறித்து இன்று நாங்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 18 பேரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதேபோல அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய பல தமிழ் அமைப்புகள், அன்பு சகோதரர் வியனரசு உட்பட பலரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்டம் என்பது 1929ஆம் ஆண்டு அன்றைய காலகட்டத்தில் அந்த வன நிலம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழ் இருந்தது. அது பின்னர் சிங்கமட்டி ஜமீர் என்பவருடன் அது பராமரிக்க ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஜமீன் பல்வேறு காரணங்களுக்காக அந்த வனப்பகுதியை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆங்கிலேய கம்பெனிக்கு 99 வருட குத்தகைக்கு அதை அவர்கள் வழங்கினார்கள். அந்த வனப்பகுதியில் அதன் பின்பு தேயிலை, காப்பி, மிளகு உட்பட பல்வேறு விதமான வனப்பகுதியிலே விளையக்கூடிய பொருட்கள் விளைவிக்கப்பட்டன. 1929க்கு முன்பாகவே அங்கே பணிபுரிவதற்காக, அங்கே இருக்கக்கூடிய காடுகளை சீர்திருத்துவதற்காக எந்தவிதமான போக்குவரத்து வசதிகளும் இல்லாத அந்த நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மற்றும் பல்வேறு தென் மாவட்டங்களிலிருந்து பலர் விருப்பப்பட்டும் பலர் விருப்பப்படாமலும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே அழைத்து செல்லப்பட்டார்கள் அல்லது இழுத்து செல்லப்பட்டார்கள். இன்று கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படக்கூடிய நிலைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய மூதாதையர்கள் அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்பொழுது 1929ஆம் ஆண்டு குத்தகைக்கு பெற்ற பிபிடிசி நிர்வாகம் சட்டப்படி 99ஆம் ஆண்டு என்பது 99 வருடம் என்பது 2028ஆம் ஆண்டு முடிவடைய இருக்கிறது. 4 வருடங்களுக்கு முன்பாகவே அவர்கள் தேயிலை தோட்டங்களை மூடிவிடப் போவதாக ஒரு செய்தியை சொல்லி, ஆனால் அதை எந்த இடத்திலேயும் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக குறிப்பிடாமல் இப்பொழுது அங்கே பணிபுரியக்கூடிய 584 குடும்பங்களை சேர்ந்தவர்களை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் இப்படி இருக்கக்கூடிய மாஞ்சோலை என்பது அந்த தேயிலை தோட்டத்தில் 5 பிரிவுகள் உண்டு. ஒன்று அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு பகுதி போனவுடன் முதல் பகுதியாக இருக்கக்கூடியது. அது 222 ஹெக்டேரில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு
4 முக்கு என்பது, அதுக்கு பிறகு ஊத்து என்பது, அதுக்கு பிறகு குதிரை வெட்டி என 5 பகுதிகளிலே தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கார்கள். இப்போ அவர்கள் அனைவரையும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் தங்களுடைய குடியிருப்புகளில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று அந்த பிபிடிசி நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளியாக தனித்தனியாக அழைத்து பேசி என்பதை காட்டிலும் மிரட்டியும் உருட்டியும் அச்சுறுத்தியும் அவரிடத்திலே விருப்பப்பட்டு அவர்கள் கையெழுத்து இடாமல், ஆனால் அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி அந்த கையெழுத்தை பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வு என்ற பெயரில் அவர்களை இப்பொழுது வெளியேற்றுவதற்குண்டான திட்டமிட்டு வருகிறார்கள். இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இவர்கள் வெளியேற்றப்படக்கூடாது. இவர்கள் ஏறக்குறைய 99 வருடங்கள் 100 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியிலே குடியிருந்து வருகிறார்கள். எனவே அவருடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலை பகுதியிலே ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அதேபோல சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலேயும் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதேபோல இங்கு இருக்கக்கூடிய ரோஸ்மேரி என்ற சகோதரி, அங்கே இன்றும் பணிபுரியக்கூடிய தொழிலாளி, அவரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அதேபோல மற்ற 4 பேரும் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது மிக முக்கியமாக இங்கே நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுவது, இன்னும் இங்கு இருக்கக்கூடிய பல நம்முடைய ஊடக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் ஏதோ தொழிலாளர்கள் தான் விருப்பப்பட்டு கையெழுத்து இட்டு விட்டார்கள் என்பதை போன்ற ஒரு பிரமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் யாரும் விருப்பப்பட்டு கையெழுத்திடவில்லை. அவர்களுடைய வறுமை, ஏழ்மை, அவருடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு தொழிலாளியாக கண்காணிகள், அதாவது சூப்பர்வைசர் அழைக்கப்படக்கூடியவர்களை அழைத்து தனித்தனியாக பேசி அவர்கள் வாங்கிக் கொண்டார், கையில் ஓய்வு பெற்றுக்கொண்டு அவர்கள் போகப் போகிறார்கள், நீ வாங்கிக் கொள், இல்லை என்றால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது என்று ஒவ்வொருவரையாக தனித்து பேசி அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இது எந்த விதத்திலும் சட்ட ரீதியாகவும் முறையற்றது, அதேபோல மனித நேயமற்றது. எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது அதாவது அவர்களுக்கு இந்த மாஞ்சோலை பகுதியிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தை மீண்டு தர வேண்டும் என்பது. ஆனால் அரசனுடைய தரப்பு அல்லது அதிகாரியுடைய தரப்பில், இன்னும் அரசனுடைய தரப்பில் எந்த விதமான ஒரு அமைச்சர் அளவிலோ அல்லது உயர் அதிகாரியுடைய மட்டத்திலிருந்து எந்த விதமான ஒரு அறிக்கையும் கொடுக்காமல் அடிமட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், அதாவது வனத்துறை அதிகாரிகளை வைத்து பல்வேறு விதமான அறிக்கைகளை கொடுக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் அது காப்பு காடுகள், அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக்கப்பட்டுவிட்டது. ஏற்கனவே அது ப்ராஜெக்ட் டைகர், அதாவது புலிகள் காப்பகமாக இருக்கிறது. எனவே இந்த நிபந்தனைகளின்படி அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நான் நம்முடைய அன்பு சகோதரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது, அந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் என்பது 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வைல்டு லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட், அதன்படி, அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் எப்பொழுது வந்ததோ அப்பொழுதிருந்தே அது புலிகள் காப்பகமாகத்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு ஏறக்குறைய இப்பொழுது 45-50 வருடங்களுக்கு மேலாக அங்கே தேயிலை தோட்டங்களிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த கம்பெனி நடைபெறுகிறது. ஒருவேளை இந்த அரசு சொல்வது, அது அதிகாரிகள் சொல்வதைப் போல அது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட உடனேயே 1975ஆம் ஆண்டே ஏன் பிபிடிசி கம்பெனி மூடப்படவில்லை, அவர்கள் வெளியேற்றப்படவில்லை? இரண்டாவது, இந்த காடு ஏற்கனவே அது காடாக, அடர்த்தியான காடாகத்தான் இருக்கிறது. பெயரளவுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று அறிவிக்கப்பட்டது 2018. அதுவும் 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில கொடுத்த தீர்ப்பினுடையபடி அதுக்கு பிறகு 2018 அவர்கள் அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கமாக இதுபோன்று காப்பு காடுகள் என்று ஒரு காட்டை அறிவிப்பதற்கு முன்பாக அந்த பகுதியிலே யார் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய கருத்தை கேட்டிருக்க வேண்டும். இதுபோல நாங்கள் காப்பு காடுகளாக அறிவிக்கப் போகிறோம், புலிகள் காப்பகமாக அறிவிக்கப் போகிறோம், யானையினுடைய பாதுகாப்பு அம்சமாக அறிவிக்கப் போகிறோம், அது வேறு எப்படி அறிவித்தாலும் அங்கு வாழக்கூடிய மக்களுடைய அதாவது கருத்துக்களை பெற்றிருக்க வேண்டும். ஏறக்குறைய 2018 5000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காப்பு காடு அரசாணை பிறப்பிக்கும்போது உங்களுக்கு கொடுக்கிறோம். அரசாணை பிறப்பிக்கிற போது நிர்வாகத்துக்கு மட்டும்தான் கொடுத்தார்கள். அங்கே 5000 தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு வரி கூட இந்த அரசு குறிப்பிடவே இல்லை. எனவே திட்டமிட்டு அங்கு வாழக்கூடிய ஏழை எளிய அந்த அப்பாவி தொழிலாளர்களை வெளியேற்றுவது என்ற ஒரே குறிக்கோளோடு இப்பொழுது அந்த தமிழ்நாடு அரசு
மறைமுகமாக பிபிடிசி அந்த நிர்வாகத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு அவர்களை வெளியேற்றுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அங்கு இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய மின்சாரத்தை துண்டித்து விடுகிறார்கள். குடியிருப்பை துண்டித்து விடுறாங்க. ஒரு டெலிபோன் ஐடிக்கு அதாவது தொலைத்தொடர்புக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஸோ இதுபோல தொடர்ந்து அந்த மக்களை அச்சுறுத்தி வருகிறார்கள். அவர்கள் கடந்த 1.5 மாத காலமாக அவர்களுக்கு எந்த விதமான வேலைகளுமே இல்லை. அவர்கள் எப்படி 1.5 மாசமா வேலை இல்லைன்னா அந்த தொழிலாளியால வாரம் சம்பளம் மாச சம்பளம் வாங்கித்தான் அவர்களால் வாழ முடியுங்கிற போது இது மாதிரி 1.5 மாசம் அந்த தொழிற்சாலையை மூடி வச்சுட்டு வேலை கொடுக்காம இருந்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது? எல்லாருடைய குழந்தைகளும் பணம் கட்டித்தான் அவங்களுக்கு இவர் மாத சம்பளம் வாங்குறதுனால அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலின் இருந்தாலும் கூட அவர்கள் மாதத்தம் சம்பளம் பெறுகின்ற காரணத்தினால அவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய பல சலுகைகள் அவர்களுக்கு கிடையாது. எனவே பல குழந்தைகள் அவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் பணம் கட்டித்தான் படிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி எல்லாம் நம்முடைய இவர்கள் இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் தனித்தனி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அவர்கள் விருப்ப ஓய்வு எழுதி கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை இந்த பிபிடிசி கம்பெனி 2028ஆம் ஆண்டு போவதற்கு முன்பாக 2018 போவதாக இருந்தாலும் கூட இந்த அவர்கள் போய்கொள்ளலாம். ஆனால் அங்கு வாழக்கூடிய அந்த மக்கள் ஏறக்குறைய 5 தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்துவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டம் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் என்பது இந்திய நாடாளுமன்றத்தில் மத்திய அரசால் இயற்றப்பட்டிருக்கிற சட்டம். அந்த சட்டத்தில் தான் முழுமையாக எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வனத்தையும் பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும், அதே போல அங்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒருங்கிணைந்த சட்டம் தான் 2006 வன உரிமை பாதுகாப்பு சட்டம். தமிழ்நாடு அரசு இந்த வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி மாஞ்சோலையில் வாழக்கூடிய தமிழர்களை வாழ வைப்பதற்கு பதிலாக அந்த அப்பாவிகளை அங்கிருந்து வெளியேற்றி அவர்களை அனாதைகளாக தெருவிலே கொண்டு நிறுத்துவதற்கு மட்டுமே இந்த அரசனுடைய நடவடிக்கை இருப்பதாக தெரிகிறது. இந்த 1929 மாஞ்சோலையை 8373 ஏக்கர் அந்த பிபிடி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் யாரு அதனுடைய நிர்வாகி என்று சொன்னால் பாகிஸ்தானுடைய நிறுவனர் ஜின்னா அவர்களுடைய மகள் வழி பேரன்தான் நுசில் வாடியா. அவர்தான் இன்று வரையிலும் அதனுடைய 99% பங்குகளை வைத்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுது இந்த மக்களுக்கு இவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகிறார்கள். ஆனால் இந்த 8373 ஏக்கராவுக்கும் கடந்த இந்த 90 வருஷமா அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் குத்தையாக செலுத்தியது ஒரு ஏக்கராவுக்கு ₹1.75 மட்டுமே. அதாவது ஆண்டொன்றுக்கு 14,000 ரூபாய் மட்டும்தான் அவர்கள் குத்தையாக செலுத்தி வந்திருக்கிறார். ஆனால் அதை கூட அவர்கள் கொடுக்காத காரணத்தினால் தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுத்து அவர்கள் ஏறக்குறைய 300 கோடி ரூபாய்க்கு மேலாக பாக்கி வைத்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டு இவர்கள் பல வயலேஷன்ஸ், அதாவது அங்க குசுங்குலியார் அப்படிங்கிறது மணிமுத்தாறு அணைக்கு வரக்கூடிய நீர்பிடிப்பு கேட்ச்மெண்ட் ஏரியா, அதுல 970 ஏக்கர் மிகவும் அற்புதமான காடுகளை அதுகளை அழித்ததுக்கு இவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு. அவ்வளவு வனப்பகுதி அழிச்சிருக்கிறாங்க. 2018 இருந்து 2028 வரை இருக்கிறதுக்கு 700 கோடி ரூபாய் அவர்கள் செலுத்தணும்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து ஒட்டுமொத்தத்தில் ஏறக்குறைய அவர்கள் 1000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து 2028 போகணும். இன்னைக்கு வரலும் பழைய பாக்கியும் 300 கோடி ரூபாய் கட்டல. 2018 உயர்நீதிமன்றம் கொடுத்ததும் கொடுக்கல. அதுல 700 கோடி, இதுல ஒரு 400-500 கோடி, 1200 கோடி ரூபாய் அப்படியே ஏப்பம் விட்டு இந்த பிபிடிசி கம்பெனி வெளியேறுவதற்கு தமிழ்நாடு அரசு உடந்தையாக இருக்க போகிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. அதாவது என்னென்ன சொல்றாங்க, கடந்த 4 தினங்களுக்கு முன்பு மதுரை கிளையில அதாவது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த வழக்கின் போது தமிழ்நாடு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பேசுறாரு, ஜிபி என்ன பேசுறாரு,
இந்த அவர்களெல்லாம் வெளியேற்றிய பிறகு அதை வந்து நாங்கள் எக்கோ டூரிசம், அதாவது சூழல் சுற்றுலா ஏற்படுத்தி தரோம்னு நான் நண்பர்களிடத்தெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அங்க வந்து ஒரு 580 குடும்பம் இருக்குது, 99 வருஷமா இருக்கிறாங்க. அவங்களை வெளியேற்றிட்டு ஆயிரக்கணக்கான வாகனங்களிலே சென்று சுற்றுலா சென்றால் அப்ப புலிகளுடைய வாழ்விடம் பாதிக்கப்படாதா? அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குடைய நடமாட்டம் பாதிக்கப்படாதா? அப்போ நோக்கம் எல்லாம் இந்த அப்பாவி தொழிலாளர்களை வெளியேற்றுவதிலும் அந்த தளத்தை வேறு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ கைப்பற்றுவதற்காக நடக்கக்கூடிய முயற்சியாகவும், பிபிடிசி நிர்வாகத்துக்கு அவர்கள் கட்ட வேண்டிய பணத்திலே இருந்து அவர்களை தப்பித்து ஓடுவதற்கு மட்டுமே இந்த அரசு ஒரு நடவடிக்கையில ஒரு பின்னால் ஒரு மனசுல வச்சு செயல்படுவதாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே நம்முடைய இன்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்வது, தமிழ்நாடு அரசு மீண்டும் கேட்டுக்கொள்வது, நாளை அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். இந்த தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவதில் எந்த விதமான நியாயம் கிடையாது. ஏன்னா இங்க இவங்களை வெளியேற்றிட்டா நீலகிரி மாவட்டம் கூடலூர்ல 1968 72க்கு இடையில ஏறக்குறைய 6 லட்சம் தமிழர்களை வந்து அதே போல சிலோன்ல தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்தவர்களை குடியுரிமை பறிச்சு வாக்குரிமை பறிச்சு அனுப்பிச்சு வச்சாங்க கப்பலா. ஸ்ரீமாவோ லால் பகதூர் ஒப்பந்தத்தின்படி இப்பொழுது அவர்களையும் வந்து மெல்ல மெல்ல அந்த காடுகளை எல்லாம், அதாவது தேயிலை எல்லாம் வந்து காடுகளாக்குறோம்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்வையும் பறிக்கிறார்கள். மாஞ்சோலையில் ஒரு தப்பு நடந்து விட்டுட்டோம்னா அடுத்து வந்து இலங்கையில் வந்த தமிழர்கள் அவங்க 10 லட்சம் பேர் வீதிக்கு வந்துருவாங்க, வால்பாறையிலிருந்து வந்துருவாங்க. இதனுடைய பாதிப்பு இந்தியா முழுமைக்கும் பல வனப்பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள், பழங்குடி அல்லாத அந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்படும். எனவே தமிழ்நாடு அரசு எந்த காரணத்தை கொண்டும் சமூக நீதி பேசுவதிலே இல்லை, சமூக நீதியை அமல்படுத்துவதுதான் இருக்கிறது. எனவே ஏறக்குறைய 5-6 தலைமுறைகளாக மாஞ்சோலை பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலே நிலைநாட்டுவதற்கு 2006ஆம் ஆண்டு மத்திய அரசினுடைய வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதன் மூலமாகவே தீர்வு காண வேண்டுமே தவிர எந்த காரணத்துடன் காவல்துறையை பயன்படுத்தியோ அல்லது தொழிலாளர் நலத்துறையை பயன்படுத்தி அல்லது மாவட்ட ஆட்சியரை பயன்படுத்தி அவர்களை வெளியேற்றுவதற்குண்டான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. அவர்களுக்கு இப்பொழுது நிர்வாகம் கொடுக்க முன்வந்திருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாயும் 2 லட்சம் 3 லட்சத்தை வைத்து அவர்கள் வந்து ஒரு செண்டு வீட்டு மனை கூட இல்லாதவர்கள், பல பேர் விதவைகளாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அங்கு கீழே சென்று இந்த 2 லட்சம் ரூபாயை வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அங்கே அவங்க பெண்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, கீழே போய் இந்த 1.5 மாசத்துக்குள்ள ஒருவேளை நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்களோ, அப்ப நம்ம ஏதாவது வேலைக்கு போகலாம்னு கீழே போய் கேட்டா, நீங்க உனக்கு 55 வயசு ஆயிப்போச்சு, 50 வயசு ஆயிப்போச்சு, உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு பல்வேறு விதமான அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காது போன்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அவர்கள் கட்டாயப்படுத்தி மாஞ்சோலிலிருந்து வெளியேற்றப்பட்டால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதல்ல, அவர்கள் தற்கொலை நிலைக்குத்தான் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமே தவிர அது பசி பட்டினியோடு மாறக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுமே தவிர அவருடைய வாழ்வு பாதுகாக்கப்படாது. எனவே அந்த அந்த தவறான செயலுக்கு தமிழ்நாடு அரசு எந்த காரணத்தை கொண்டும் அதுக்கு துணைவை விடக்கூடாது, உடந்தையாக இருந்து விடக்கூடாது. அந்த இருக்கக்கூடிய 550 குடும்பங்களையும் மாஞ்சோலையிலே வாழ்வுக்கு உண்டான ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு அங்கேயே ஒவ்வொருவருக்கும் 5 ஏக்கர் கொடுக்கலாம், 7 ஏக்கர் கொடுக்கலாம், 10 ஏக்கர் வெல்லும் கொடுப்பதற்கும் சட்டத்திலே இடம் உண்டு. யாரும் வனத்தை வந்து பட்டா போட்டு கேட்பதில்லை, அணுகுவதற்கான உரிமை. இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் அந்த வனப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டு, குறிப்பாக தேனி மாவட்டம் வருசநாடு என்ற பகுதியில் ஏறக்குறைய 10,000 குடும்பங்கள், அதாவது வைகை என்ற பகுதியில் வந்து இரு மருங்கிலும் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எண்ணற்ற பகுதிகளில் மக்கள் வாழ்கிறார்கள். இது தவறாக முடிவெடுத்துட்டுனா வால்பாறையிலிருந்து ஏறக்குறைய 1 லட்சம் பேர் கீழே இறங்கணும், கூடலூர்லேருந்து ஒரு 10 லட்சம் பேர் கீழே இறங்க வேண்டியிருக்கும். அப்புறம் அதே போல் ஏற்காலிலிருந்து கீழே வர வேண்டியிருக்கும். எல்லா தேயிலை காப்பி தோட்டங்களையும் மூட வேண்டியிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இங்கே கீழே வந்து என்ன வேலை இருக்குது அந்த மக்களுக்கெல்லாம்? எனவே அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் கிடக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால தமிழ்நாடு அரசு ஒரு முறையான நடவடிக்கை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கு 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இதுவரையிலும் எந்த விதமான பதிலும் வரலைங்க.
நாங்கள் வந்து ஏறக்குறைய 26 துறைக்கு மத்திய அரசனுடைய ஒன்று இந்த டைகர் ப்ராஜெக்டுக்கு மட்டும் வந்து எழுதுனா பெங்களூர் வந்து அவங்க வந்து அவங்க மட்டும்தான் இங்க சீஃப் வைல்டு லைஃப் வார்டனுக்கு மட்டும் உடனடியாக போய் ஆய்வு பண்ணி எழுதிக்கிறாங்க. மற்றபடியா தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் அந்த மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை நாங்கள் வந்து 3.5 லட்சத்துல கீழே வந்து வீடு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் நாங்கள் என்ன அம்பேத்கருடைய இது பேரில் இருக்கக்கூடிய இதில் கடன் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இவங்க இந்த பாருங்க, இவங்கெல்லாம் போய் இன்னைக்கு எப்போ கடன் வாங்கி என்ன தொழில் செஞ்சு எப்படி கட்டுவாங்க வச்சுங்களா? பணமே ஃப்ரீயா கொடுத்தாலும் கூட அவங்களால தொழிலெல்லாம் செஞ்செல்லாம் காப்பாது. அவனுக்கு வந்து தேயிலை பறிக்கிறது தவிர, தேயிலை உரமிடுவது தவிர, கவாத்து வெட்டுவதை தவிர, ஃபேக்டரி வேலை செய்வதை தவிர வேற எந்த தொழிலும் அவர்களுக்கு பரீட்சையுமே இல்லை. அதனால அரசனுடைய வேற எந்த உதவிகளும் அவர்களுக்கு உதவாது. அவங்களுடைய கிளைமேட்டே அவங்களுக்கு வந்து உதவாது. அதனால அவங்களுக்கு வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை அங்கேயே ஏற்படுது. 2006 சட்டத்தில் நான் அதான் கொடுத்துருக்கிறேன், அதான் கொடுத்துக்கிறேன். அது தயவுன்னு நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா படிச்சு பாருங்க. அதுல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்தந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. சட்டத்தின்படி யாரையும் வந்து அதாவது வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை அவருடைய வாழ்வாதாரம் அந்த பகுதியாக இருந்தால் அவர்களை வெளியேற்றுவதற்கு எந்த வித சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த பிபிடிசி நிர்வாகத்தை பயன்படுத்தியும், வனத்துறையை பயன்படுத்தியும், காவல்துறையை பயன்படுத்தியும், அதே போல தொழிலாளர்களை பயன்படுத்தி அவர்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. அப்பப்போ கரண்ட் ஆஃப் பண்றாங்க, தண்ணி கட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து மூன்றாம் தர நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாடு அரசுடைய எந்த துறையும் ஈடுபடக்கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து மனிதநேயத்தோடு நடக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அவர்களுக்கு சட்டமே இருக்குது. நீங்க சட்டத்தை மட்டும் அமலாக்கினா போதும். நாங்க வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டு 2006 சட்டத்தை எப்படி அமலாக்கப்படலாம் என்பதற்கு ஒரு உயர்மட்ட குழு நீங்க நியமிக்கலாம். அந்த மக்களுக்கு வந்து எப்படி அதுக்கும் வந்து விதிகள் இருக்குது. கிராம சபை அந்த பகுதியில் கூடிய மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால இந்த 2006 சட்டத்தை மறந்து விட்டு அல்லது அதை வந்து ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தீர்வு காண்பதற்கு மாநில அரசு எந்த முயற்சி எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளதான் மாநில அரசு தீர்வு காண வேண்டும். அது பேசுறதுக்கே முடியலைங்க. அதாவது இவங்க கழுத்து மேல கத்தி வச்ச மாதிரி தொழிலாளர்கள் இங்கிருந்து கீழ இருந்து மேல போய் பார்க்க போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. செக் போஸ்ட் போட்டுக்கிறாங்க. அவங்க நிறுவனம் இல்ல, போலீஸ் போடுங்க. நிறுவனத்தை வந்து அதாவது வந்து பேரு நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் நிறுவனம், எழுத்துவரும் கொடுக்கறது நிறுவனம், தடுக்கிறதெல்லாம் இவங்க பண்றாங்க. செக் போஸ்ட் வந்து கீழே அம்பாசமுத்திர மணி அமுத்தார் பகுதியில் செக் போஸ்ட் பிடிச்சுக்கிறாங்க. யாரு நாங்களே நானே போறதுக்கு எங்க போறதுக்கு வந்து நாங்க போனோம். நாங்களே 2 மணி நேரம் போராடி அதுக்கு பிறகுதான் போக முடிஞ்சது. சோ இது போல வந்து அரசுக்கு சாதகம் இருந்தா அவங்க அனுப்புறாங்க. அவங்க கிட்ட இந்த உண்மையை வந்து எடுத்துருவாங்க. தொழிலாளிகளுடைய வந்து அவங்க குறை சொல்லிடுவாங்கன்னு சொன்னா உடனடியாக காவல்துறை வச்சு எஸ்பி வந்து நினைக்கிறாரு அந்த செக் போஸ்ட்ல. அதெல்லாம் அவசியமே இல்லாது. அது வனத்துறை பாதுகாக்க வேண்டியது காவல்துறை இந்த வேலைக்கு. ஸோ அதனால வந்து அவங்க முழுக்க நோக்கமெல்லாம் ஒரு தவறான நோக்கமா இருக்குது. அது கூடாதுங்கிறது தான் என்னுடைய. இல்ல அவங்களுக்கு அதாவது கோர்ட்டுடைய 99 வருஷம் கொத்தகை முடியுதுங்க. 2028 பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதியோட முடிஞ்சது. 11/11/2028 அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. 4 வருஷத்துக்கு மேல போறான். நீ 4 வருஷத்துக்கு மேல க்ளோஸ் பண்ற போது நீ வந்து இத்தனை வருஷம் 99 வருஷமா அது எல்லாமே வந்து ஆர்கானிக் டீங்க. இந்தியாவில் வந்து முதல் ஆர்கானிக் டீயே வந்து அங்க ஊத்தூர் எஸ்டேட் தான் வந்தது. ஏறக்குறைய 4000 ஏக்கர் வந்து ஆர்கானிக் டீ போட்டிருந்தாங்க. அவ்வளவு லாபம். அது வந்து நார்வே ஸ்வீடனுக்கு தான் போச்சு. நாங்க 98 போராட்டம் அன்னைக்கு அன்னைக்கு வெறும் 35 ரூபா 40 ரூபா சம்பளம். இன்னைக்கு 454 ரூபா சம்பளம் வருது. அன்னைக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு லாபம் சம்பாதிச்சுக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்கூட்டி அவங்க போற போது நிச்சயமாக அவங்க வந்து நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க அரசிடம் பாத்துக்குங்க, நாம் போறோம்னு தான் சொல்லணும். வீட்டை காலி பண்ணணும்னு சொல்றதுக்கு பிபிடிசிக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அது வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம், இவங்களுடைய பர்த் இது பிளேஸுங்க. அதுக்கு வந்து பிபிடிசிக்கு வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்க குத்தை உன்னுடைய குத்தை முடிஞ்சா போயிட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு போர்ட், ஒரு துறைமுகம் இருக்குது அல்லது ஏர்போர்ட் இருக்குது. ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கொடுக்குறாங்க. போறபோது ஏர்போர்ட் தூக்கிட்டு எப்படி போக முடியும்? அவன் பாட்டில் வந்தா வேலையை பார்த்தா சர்வீஸ் பண்ணா போயிட்டு இருக்கணும். அதே போலதான் நீ 99 வருஷம் இருந்தது, தேயிலை போட்டீங்க, போட்டு தேயிலை இருக்கட்டும், அது பராமரிக்கிறது அடுத்து வரக்கூடியவங்களுடைய வேலை. ஆனா அவங்க வரம்புக்கு மீறி செயல்படுறாங்க.
இதையை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கல. தொழிலாளர் துறையில் இவங்க வந்து கட்டாயப்படுத்தி 584 குடும்பத்தில் இவங்க வந்து பிஆர்எஸ் வாங்கிக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் போய் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய லாயர் குழு போய் வந்து அங்கே ஜாயின்ட் கமிஷனர் பார்த்தாங்க. இது மாதிரி கட்டாயப்படுத்தி வாங்குறாங்க, அதை ரத்து பண்ணுங்க. இன்னைக்கு வரையிலும் ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அந்த விதிகளின்படி அதை ஒரு விசாரணை செஞ்சு அதை ரத்து பண்ண மறுக்கிறாங்க. அப்போ எல்லாமே அரசு வந்து இவங்க மூலமா எல்லாத்து மூலமாவே அவங்கள வந்து இயக்குறாங்க. அரசு நேரடியாக முதலமைச்சரோ அல்லது தலைமைச் செயலாளரோ உள்துறை செயலாளரோ சொல்லாம கீழக்கூடிய அதிகாரிகளை பயன்படுத்தி அவர்களை வற்புறுத்தி அல்லது அந்த ஒரு துன்புறுத்தி அவங்களை வெளியேற்றக்கூடாது முயற்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து 2 லட்சத்துக்கு கொடுக்கறது போல நிர்வாகமே அது வந்து அவங்க அங்க இருக்கிறதுங்கிறது வேறு பிரச்சனை. ஆனால் ஒரு கம்பெனி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி போற போது கண்டிப்பாக ஒரு தொழிலாளிக்கு 15 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா நான் கொடுக்கணும். அதுதான் முறை. இப்போ வந்து புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேற்றினால 25 lakhs கொடுக்கணுங்க. இதையெல்லாம் எதுவுமே வந்து பண்ணாம இந்த 2 லட்ச ரூபா வந்து கொடுக்குறேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 4 நாள் 5 நாள் வேலை போட்டு உங்களுக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்குது, இந்த 1.5 மாசம் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2,80,000 ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகி போகக்கூடியவங்க அதையெல்லாம் தான் 4 லட்சம் காமிக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது நல்ல திடகாத்திரமா இருந்து பணிபுரியக்கூடிய தொழிலாளருக்கு அதிகபட்சம் 2,83,000 ரூபாய் தவிர கிடையாது. இதை வச்சு இந்த 2,83,000 வச்சு அவங்களுக்கு பொண்ணு இருந்தா எப்படி கல்யாணம் முடிக்க முடியும்? இவங்க போய் எந்த வீட்டில் குடியிருப்பாங்க? 3 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வீடு கொடுக்குன்னு சொல்றாங்க. நிலம் எல்லாம் எந்த வீட்டில் கட்ட முடியும்? நிலம் வாங்க முடியுமா? எல்லாமே பொய்யும் பொருட்டுமா கவர்மெண்ட் சொல்றாங்க. அவங்கள கீழே இறக்கி விட்டுட்டா அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு யாரும் வரமாட்டாங்க, அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உள்நோக்கம் இவர்களை வெளியேற்றிட்டு சுற்றுலா எக்கோ டூரிசம்ங்கிற பேர்ல வேற யாருக்கோ இதை வந்து மறைமுகமாக தாரை வாக்குறதுக்கு உண்டான முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே வால்பாறை பகுதியில தேயிலை தோட்டங்களை அழித்து 30% பகுதியை காடுகளை டூரிஸ்டுக்கு பயன்படுத்தலாம்னு ஒரு சமயத்தில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போ இவங்க நோக்கம் வந்து உள்நோக்கம் கெட்ட நோக்கம் இருக்குது. அதான் சொல்றேன். அதை விட கூட மோசமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். தொழிலாளி நீங்க எதை பேசுமா? பேசுங்க. அவங்க 4 வார்த்தை கேட்டுங்க. அவங்கள பேசுங்க. ரோஸ்மெண்ட் பேசுமா? வணக்கம். மாண்பான தேயிலை தோட்ட தொழிலாளியாக ஸ்வீட் பேசுகிறேன். கடந்த 55 வருஷமாக நான் அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்கேன். எஸ்டேட்டை விட்டால் எனக்கு கழிவை குறித்து விட்டால் வேற வழி தெரியாது. எங்கள் வாழ்வாதாரம் என்னன்னு எங்களுக்கு புரியல. நாங்கள் சரி இப்போ வேலை நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்டால் நீங்கள் ஜாதி அடிப்படையில் தான் வேலை, ஒரு கிளாஸ் கல்வியாவது பழச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கு கூட 55 வயசு ஆகிட்டு கிடையாது உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. அதுலேயே எங்களுக்கு கேட இல்லை. ஆனால் நாங்கள் இந்த மாஞ்சோலையில் இருந்து வாழ்ந்து 55 வருஷமாக வாழ்ந்து ரேஷன் கார்டில் இருந்து ஆதார் கார்டில் இருந்து ஓட்டர் ஐடியில் இருந்து எல்லாம் போட்டிருக்கோம். கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு வரியும் கொடுப்போம். எங்களுக்கு மாதம் 1000 ரூபா பிடிச்சிருவாங்க வரி. இதெல்லாம் நாங்கள் கெட்டி தான் இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஃபாரஸ்ட்லேயோ வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஒரு பதிலும் கிடைக்கல. நாங்கள் வந்து இப்போ கீழே இறங்கினா தற்கொலையை தவிர வேற வழி தெரியல. எங்களுக்கு கஞ்சிக்கு வழி இல்லை. எங்கெல்லாமோ அம்பாசமுத்திரத்தில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஹோட்டலில் கட்டப்பட்டோம். ஒரு வேலை எங்களுக்கு கிடையாது. அதுலேயும் ஜாதி அடிப்படையில் தான் வேலை கொடுக்காங்க. இதெல்லாம் அலைஞ்சு 2-3 மாசமா இப்போ 2 மாசமா அலைஞ்சு வேலைக்குன்னே பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் நாங்கள் வாழ்வோம் சாவோம் அந்த மாஞ்சோலை பகுதியிலே வாழ்ந்து செத்துருக்கோம். பட்டினியாக கிடந்தாலும் நாங்கள் அங்கேருந்தே செத்துருக்கோம். எங்களுக்கு அதில் ஒரு 10 சென்ட் இடம் இல்லாட்டோம் 5 சென்ட் இடம் கொடுத்தனாலும் நாங்கள் அங்கே தொழில் வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிட்டோம். ஆனால் இனி நாங்கள் வந்து கீழே இறங்க மாட்டோம். ஒரு சொட்டு ரத்தம் நாங்கள் 15 வயசுலேருந்து நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஒரு சொட்டு ரத்தம் இந்த கம்பெனியில் அட்டை குளிப்பில் வாழ்ந்து வேலை பார்த்தாச்சு. இந்த ரத்தத்தை சிந்தின இதுலேயே எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டோம். ஆனால் இது அரசு நல்ல முறையில் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தரணும். இல்லையா இப்போ நாங்கள் ஒரு 2 மாதமாக கரண்ட் எங்களை கட் பண்ணிட்டான். தண்ணி கிடையாது, குடிக்க கூட தண்ணி இல்லை மக்களுக்கு. கரண்டில் நாங்கள் இல்லாமல் இருட்டு வீட்டுக்குள்ளே இருக்கோம். மண்ணெண்ணையும் ரேஷன் கார்டில் மண்ணெண்ணெய் கிடையாது எங்களுக்கு. எல்லாம் இருட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபோன் பேசணும்னாலும் ஒரு தகவல் வேணும்னாலும் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் கீழே வந்தால் தான் ஏதாவது ஃபோன் அவசர ஃபோன் பேசிக்கிட்டோம். அது இல்லாமல் மக்களுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் என்ன போன்ற எல்லா மக்களுக்கும் லேபர் மக்களுக்கு எங்களுக்கு அங்கே வாழ்வு உரிமை கொடுத்து எங்களுக்கு அங்கே ஒரு இடம் கொடுத்து எங்களை வாழ வைக்க எல்லாத்துக்கிட்டும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
கவர்மெண்ட் லோன் கொடுக்க வீடு ஆடு கொடுக்கணும்னாங்க. அவங்க அப்படி லோன் கொடுத்து வீடு கொடுத்தாலும் வீடு வந்து எங்களுக்கு வேணும், வீடு இல்லை. அப்போ அந்த ஆடை வாங்கி என்ன செய்ய, லோனு கட்டுறதுக்கு எங்களுக்கு வேலை. அதாவது இவ்வளோ நாள் திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் வரைக்கும் ஒரு கிளாஸ் கல்வியாவது நான் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு போய் கேட்டேன். வேலை இல்லாமல் அவங்களுக்கு 55, அதுலேயும் ஜாதி அடிப்படையில் தான் அங்கேயும் நடக்குது. அப்படிங்கிற நாங்கள் எங்கே போய் வேலை பார்ப்போம், இவங்களுக்கு எப்படி லோன் கட்ட முடியும்? அப்போ அந்த லோன் கட்டுறதுக்குனால எங்களுக்கு வேலை வேணுங்களா? வேலை எஸ்டேட்டில் இருந்தோம்னா நாங்கள் ஏதாவது ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். அதாவது அங்கே நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிடுதோம். ஆமாம், 10 ஏக்கர் நிலம் எங்களுக்கு கொடுத்தா போதும், அதில் நாங்கள் எது வேணாலும் வச்சு. ஆமாம், பால் எடுத்து கீழே அனுப்புவோம், பால் எடுத்து கீழே அனுப்புவோம், கடைக்கு எனக்கு அடித்து அதை வச்சு நாங்கள் பயணிக்குவோம். அதாவது அந்த எஸ்டேட்டில் எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஏலக்காய் இருக்குது, கிராம்பு இருக்குது, திப்பிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. தைலத்தை காட்டில் எல்லாமே இருக்குது. அந்த அதில் உள்ளது எல்லாத்தையும் நாங்கள் வியாபாரம் பண்ண பார்த்து கீழே கொண்டு வந்து நாங்கள் சம்பாத்தியம் பண்ண. இப்போ 1 கிலோ ஏலக்காய்லாம் 1000 ரூபா இருக்குது. இந்த 1000 ரூபானாலும் நாங்கள் அங்கேருந்தே சம்பாத்தியம் பண்ணி அதை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து விட்டு நாங்கள் எங்கள் பழப்ப நாங்கள் பார்த்துக்குவோம். அரசு எங்களுக்கு அந்த இடத்த நாங்கள் இத்தனை வருஷ காலம் அங்கே வாழ்ந்துட்டோம். அந்த இடத்த விட்டு நாங்கள் நவள மாட்டோம். அங்கேயே நாங்கள் வாழ்ந்து மண்ணுக்குள்ளே போனாலும் அங்கே தான். எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாத்தையும் நாங்கள் அங்கே தான் வச்சுப்போம். நாங்கள் கும்பிடுறதுக்கு கோயிலும் அங்கே தான் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு வேலை தெரியாது. ஒரு தேலையை தவிர 15 வயசுலேருந்து வேலை பார்த்துக்கோ. அந்த தேலையை தவிர ஒன்றும் தெரியாது. இந்த கல்லிடை குறிச்சி 4 முக்கிய இதுகளுக்கு தான் தெரியும். எல்லா மக்களுக்கும் படிப்பறிவு இல்லை. எங்களுக்கு நாங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க தான் அங்கே இருக்கோம். எங்கள் பிள்ளைகள் படிச்சிருக்காங்கன்னா அவங்க கீழே தான். அதுவும் நாங்கள் ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கிறோம். ஃபீஸ் கட்ட முடியாதவங்க அனாதிபட்டத்தில் சேர்த்து நாங்களாம் என் பிள்ளைங்க 2 பிள்ளைகளையுமே அனாதிபட்டத்தில் தான் படிக்க வச்சேன். ஏன்னா எனக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை. அதனால் என் பிள்ளையில 2 வயசுலேருந்து நான் அனாதிபட்டத்தில் சேர்த்து என் பிள்ளையை படிக்கிறேன். அதனால் இப்போ நான் வந்து இங்கே வந்து வேலை பார்த்தாலும் என் பிள்ளைகளுக்கு காப்பாற்ற முடியாது. 1 சென்ட் இடம் கம்பெனி கொடுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கு, 2,80,000 கொடுத்துருக்கு. 1 சென்ட்டுக்கு இப்போ நான் வீடு போய் கேட்டேன், 5 லட்ச ரூபா ஒத்திக்கு கேட்டாங்க. நான் எங்கேருந்து கொடுக்க முடியும்? ஒரு ஆள் உழைச்சி 5 லட்ச ரூபா ஒத்தி எங்கே பார்க்க முடியாது. அதனால் எங்களுக்கு நாங்கள் வாழ்வோம் சாவோம் மேலேயே நாங்கள் வாழ்ந்துடுவோம். நாங்கள் அங்கே இருக்க நிலங்களை நாங்கள் பாடுபட்டு நாங்கள் சாப்பிடுவோம். வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் சிக்கலை பொறுத்தவரையில் நம்முடைய புதிய தமிழர் கட்சி தலைவர் மதிப்புக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் 99லேருந்து நாங்கள் பார்க்குறோம். தமிழர் அமைப்புகள் 45 ரூபா ஊதியம் இருந்தது, இன்றைக்கு 475 ரூபா அளவுக்கு கிடைக்கினா மாஞ்சோலையில் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேயிலை தோட்டங்கள் ஏறக்குறைய 7 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு நம்முடைய ஐயா தான் காரணம். எனவே இந்த சிக்கல்லையும் தமிழ்நாடு அரசு புதிய தமிழர் கட்சி தலைவர் மருத்துவர் ஐயாவை அழைத்து பேசணும். அல்லது அவரே சொல்றாரு, ஒரு ஆணையரை போட்டு ஒரு உயர் அதிகாரியை போட்டு அந்த மக்களிடம் நேரடியாக சென்று விசாரித்து நல்ல தீர்வு காண வேண்டும் என்று அவங்களே சொல்றாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று ஐயா இந்த கோரிக்கையை வெற்றி பெறுகிற வரை தமிழர் அமைப்பு ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம் அண்ணன் வினோத், நம்முடைய ராஜ்குமார் தமிழக முன்னேற்ற கழகம், பூமிராஜன் தாய்நாடு மக்கள் கட்சி, காஸ்ட்ரோவே உச்ச நீதிமன்ற வழக்குரைஞர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலே உறுதி செய்ய வேண்டும். எக்காரணம் கொண்டு அவர்களுக்கு அங்க இங்க அந்த அம்மா சொல்றாங்க சாதி பார்க்கறாங்க. மேல சாதி கிடையாது. எல்லோரும் தமிழர்கள், தூய தமிழர்களா இருக்கிறாங்க. தமிழ் தேசியமும் அங்கதான் இருக்கு. ஐயா கூட பேசுனாங்க எனக்கு திருநெல்வேலியில. தமிழை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. எனவே இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அங்கேயே அரசு உறுதி செய்ய வேண்டும். அதற்கு புதிய தமிழர் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதை நாங்கள் ஆதரித்து பற்றி நிற்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
ஐயா வாங்க. சங்கர் ஒரு படம் உச்ச நீதிமன்றம் அப்படியே வாங்க. நீங்க இங்கே அங்கே போகிறீங்களா அங்கேயே இருக்கிறீங்களா? அங்கேயே இருக்கேன். அப்படியா?